200 கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன் 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். நானும் நடிகர் தான், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா என்னைக்கு என்னமோ ஒருத்தர் தான் நடிகர் மாதிரியே ஒரு பில்டப் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். என்ன உருவாக்குனது எடப்பாடி எல்லாம் கிடையாது, எடப்பாடியோ டிடிவி எல்லாம் கிடையாது. 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. நான் இப்போ காலையில மதுரையில் இருந்தேன். என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஆண்டு விழா. அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டு நேற்று நைட்டு கள்ளக்குறிச்சியில் ஷூட்டிங், விஜய் ஆண்டனி கூட ஷூட்டிங். நானும் நடிகர் தான், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா என்னைக்கு என்னமோ ஒருத்தர் தான் நடிகர் மாதிரியே ஒரு பில்டப் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, நானும் நடிகர் தான். நேற்று கூட ஷூட்டிங்கில் இருந்தேன். 9 மணிக்கு முடிச்சிட்டு நேரம் அவங்களே ஏன்னா அவங்க நலிந்த நாடக கலைஞர்கள், அவர்களுக்காகத்தான் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய மன்றம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்டுறோம். அந்த மண்டபம் கூட வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தடைபாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வானுயர எழுப்பக்கூடிய அந்த மண்டபம் உருவாகுவதற்கு உறுதுணையாக, உண்மையிலேயே அது மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு எங்களோடு எங்களாக நடிகர் சங்கத்தில் ஒருவராக நடிகராக எங்களோடு நிற்பவர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். நேரத்தில் சொல்றேன், அவர் கொடுத்தது மட்டும் இல்ல, அவர் கொடுத்தாரு 1 கோடி ரூபாங்கிறது மட்டும் இல்ல, டொனேஷன் நிறைய நடிகர்கள் கொடுத்திருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் தான் கொடுத்தது மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்த நண்பர்களையும் கொடுக்க வச்சு அந்த மண்டபத்தை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு, முடிய போகுது. நான் நடிகராக இங்கு வரல, நடிகராக வச்சுக்கிட்டாலும் கூட இந்த நடிகர், நான் ஒரு மேடை பாடகனாக இருந்து, ஒரு கிராமிய பாடகராக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு கானா பாடகராக உருவாகி, அதுக்கப்புறம் முதல் தமிழ் பாப் இசை கலைஞனாக உருவாகி, அதுக்கப்புறம் லொடுக்கு பாண்டிங்கிற படத்துல, நந்தா படத்துல லொடுக்கு பாண்டியாக உருவாகி, இன்னைக்கு திண்டுக்கல் சாரதியில வசந்தியோட புருஷனாக அறிமுகமாகி, ஏன்னா இப்படி பல முகங்கள் எடுத்து அந்த திண்டுக்கல் சாரதிங்கிற ஒரு படத்துல நடிச்சதன் மூலமாக, பல முறை சன் டிவியில் அதை போட்டதன் மூலமாக மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உள்ள போய் திருவாடனையில கிட்டத்தட்ட 52 இருந்து 2016 வரைக்கும் அங்க ஏடிஎம்கே ஜெயிச்சதே இல்லை. அந்த இடத்துல முறையா ஜெயிச்ச ஒரே ஆளு நான் தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த பதவிகள் எல்லாம் பெற்று இன்றைக்கு நான் ஒரு மனுஷனா இந்த உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னால் இதற்கு காரணகர்த்தா யார்? ஒரு கலைஞனாக வளர்ந்து நிற்கக்கூடிய நான் யார்? என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் மொழி, உங்களுக்கு நீங்கள் நானும் பேசுற மொழி, இதுதான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. 2வது, நீங்கள் ரசிக்கிறீங்க, சினிமா தட்டுல காசு கொடுக்குறீங்க, இன்னைக்கு ஓடிடியில பார்த்தாலும் நீங்க அதுக்கு மாசான காசு கட்டுறீங்க, டிவியில பார்த்தாலும் அதுக்கு பணம் கட்டுறீங்க. ஆக ஏதோ ஒரு ரூபத்துல என்னை போன்ற எண்ணற்ற கலைஞர்களை வாழ வைக்க கூடியதும் நீங்க தானே, உண்மைதானே? இப்ப நான் 200 கோடி வாங்குறேன்னா 20 லட்சம் வாங்குறேனாங்கிறது பிரச்சனை இல்லை. அது கொடுக்கிறது யாரு? நான் 200 கோடி நான் இப்ப ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு நான் நடிக்கிற படத்துக்கு எனக்கு 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் எல்லா படம்லாம் நடிக்க மாட்டேன். எந்த நடிகை வீட்டு வாசல நான் நின்னது கிடையாது, எந்த டைரக்டர் வீட்டு வாசல நான் நின்னது கிடையாது, எந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு நான் போனதில்லை. ஏன்னா ஒரு உண்மையான கலைஞன் வாய்ப்புகளை தேடி பெறுவனா நிச்சயமா உண்மையான கலைஞனா இருக்க முடியாது. அந்த கலையை மதிச்சு எவன் கூப்பிடுறான, ஒரு கரகாட்டக்காரியை நீங்க கூப்பிடணும் போனா கூட அவங்கள போய் நீங்க புக் பண்ணணும். ஒரு கச்சேரிக்காரனை கூப்பிட போனா கூட நீங்க அவனை போய் புக் பண்ணணும். அப்பதான் அந்த கலைக்கு நீங்க மரியாதை கொடுத்து கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். சோ நான் கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட இந்த இடத்துக்கு வந்தால் எடப்பாடி அது முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி என்ன உருவாக்குனது எடப்பாடி எல்லாம் கிடையாது, எடப்பாடியோ டிடிவி எல்லாம் கிடையாது. என்னை உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா. அவங்க தான் என்ன சீட்டு கொடுத்தாங்க, நான் நின்னேன், ஜெயிச்சேன். ஓகே, அந்த அம்மா சீட்டாங்க, என் வாழ்க்கையும் போச்சுன்ட்டு அதோட வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தேன், எதுவும் செய்யல. செய்வாங்கன்னா எனக்கு செய்வாங்களான்னு நினைச்சிடாதீங்க. நான் எச்ச சோறான் சாப்பிடவே மாட்டேன், கஞ்சி சோறா இருந்தாலும் உழைச்சுதான் சாப்பிடுன்னு நினைப்பேன். அது என்னுடைய கேரக்டர். ஆனால் நான் எதிர்பார்த்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஒரு முறை நான் தவறுதலாக பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன், என் வாழ்நாளில் இனிமேல் அது நடக்காதுன்னு சொன்னாங்க அம்மா. ஆனா எடப்பாடி என்ன பண்ணார்? ஒட்டுமொத்தமாக அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக
தன்னுடைய வாரிசுகளுக்கான செல்வங்களை சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்காக, தமிழகத்தை சுரண்டுவதற்காக, சுரண்டிய பணங்களிலே தன்னை சார்ந்த தன்னுடைய சமூகத்தாரை வளர்த்து விடுவதற்காக, அவர் சார்ந்த அந்த பகுதியிலே நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரிலே, மேம்பாட்டு திட்டம் என்கிற பெயரிலே ஒவ்வொரு திட்டத்திலும் கோடி கணக்கிலே லஞ்சம் பெறுவதற்காக, தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமையையும் அடகு வைத்தவர் தானே அந்த டெட்பாடி எடப்பாடி. அதனாலதான் நான் அது மாதிரி சொல்றேன். மிகப்பெரிய கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. திராவிட சித்தாந்தம் உள்ள இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஒரு கட்சி அழியுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அது தளபதிக்கும் தெரியும். ஆனால் இவர் யாருங்கிறதா இங்க பிரச்சனை. இவர் அதற்கு தகுதியற்றவர். அதை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. ஆனால் இதற்குள்ளே இந்த பலகீனமான நேரத்துக்குள்ளே தனித்தனியாக பிரிச்சு 4 மாடு ஒன்னா போனா ஒரு புலியோ சிங்கமோ வேட்டையாடாது, தனித்தனியா போனா வேட்டையாடும் சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு கொள்கை ரீதியாக சமூக ரீதியாக மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களிடத்திலே உள்ளே புகுந்து ஓட்டுக்களை திருடுவது, எஸ்ஆர் போன்ற திட்டங்களை யோசிப்பது, இதன் மூலமாக உள்ளே புகுவதற்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த பாசிச பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுங்க. நமக்கு மோடி நம்ம சொந்தக்காரெல்லாம் கிடையாது, அவர் எந்த ஊருக்காரரும் நமக்கு தெரியாது, அவர் பேச நமக்கும் புரியாது, நம்ம பேசுறது அந்த அளவுக்கும் புரியாது. அதனால இங்க பிரச்சனை எதுவுமே கிடையாது. எனக்கு நீங்க முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டிருக்க சட்டை முத கொண்டு நான் நடிச்சு பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதில் கிடைச்ச காசு தானே. அப்ப அந்த காசை கொடுத்தது நீங்க தானே. அதுக்காக சொல்றேன். அது என்ன பொருள் சின்ன நடிகனுக்கு இருக்கு, 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம அப்பாலாம் தலைவர் கலைஞர்கிட்ட தானே போய் நின்னாரு, அவர் மூலியமா தானே நம்ம எல்லாம் உருவானோம், வளர்ந்தோம், நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே, தமிழர்களுக்கு எதிராகவே, தமிழருடைய நலனுக்கு எதிராகவே ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்றேன், எந்திரன்கிற படம் எப்போ வந்துச்சு? ரஜினி சாருடைய படம் எந்திரன் படம். அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், ஏஆர் ரகுமான், சங்கர், அப்புறம் பாபி டானின்னு சொல்லி ஒரு ஹிந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் தான். 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கினேன் அந்த படத்துல. ஆனா அப்பொழுதுதான் நான் சார்ந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்ற உரிமைகள், மக்கள் தொகையின் அடிப்படையிலே மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற நிலைகளை வரையறுத்து அதற்காகத்தான் நான் இந்த முக்குளத்தோர் புலிப்படைங்கிற கட்சியை நான் ஆரம்பிச்சேன். இப்போ நான் பொருளாதார அதுக்கு பின்னாடி கீழே தான் விழுந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு 10 பேருக்காகவாவது நான் உண்மையை வேலை செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு என் மனசுக்குள்ள. அப்ப அந்த அடிப்படையில் 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா. 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இந்த இருக்கு என் போனு, இதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்க்ல இருக்கு. நம்பர் எடுத்து ஓபன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தா பெரிய விஷயம். 50,000 கூட சேவிங் வச்சுக்க தெரியல, 200 கோடி ரூபாய் வாங்குறவரை ஏன்டா எதுக்குறேன்னு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும், அது இங்க பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடி இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான இழந்துட்டு வரேன் இல்லை. இவரே ஒரு சங்கிதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பெரிய விளையாட்டு, இது பெரிய கேம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை பிரித்தாண்டு பாஜக ஏதாவது ரூபத்தில் தமிழகத்தில் தன்னுடைய காலை பதிக்கணும்னு நினைக்குது. அது சத்தியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, என்னை போன்ற மனித நேயத்தையும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாசிச சக்திகளை எதிர்க்கின்ற கடைசி உயிர் இருக்கும் வரை உங்களால் தமிழகத்துக்குள்ளே கால் ஊன்ற முடியாது. அது நைனாவா இருக்கட்டும், அவங்க நைனாவா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில யாராவது பாவம் செய்யணும் நினைச்சீங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. பாவம் செய்யணும், நாளைக்கு நமக்கு பிறக்கிற புள்ள, நம்ம புள்ள பிறக்கிற பிள்ளைக்கு கைகாலி வழங்காம போகணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்டு போடுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமையானவங்க. நீங்க வெளியில பேசுற யோசிக்காதீங்க. 125 பேருக்கு வேலை தர்றேன்னு காந்தி பேரை எடுக்கணும்னு என்ன இருக்கு? காந்தியுடைய பேர், இந்த நாட்டுக்காக உழைச்ச காந்திக்கு மண்டபம் எங்க இருக்கு, பேர் எங்க இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய இந்த மத்திய அரசு வல்லபாய் பட்டேலுக்கு கட்டுது அவ்வளவு பெரிய சிலை. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டா இந்த கோடு சின்ன கோடா தெரிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு பெரிய கோடு இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல அதை விட பெரிய கோடா போட்டுட்டா இந்த கோடு மறைஞ்சிடும். இதானே உங்க சித்தாந்தம், இதுதானே உங்களுடைய அரசியல். இது என்ன நாகரிக அரசியல்? இது என்ன நல்ல அரசியல்? தயவு செஞ்சு சொல்றேன்,
என்ன கடற்தாமரை வந்துச்சுன்னா குல நாசமாகும், படர்தாமரை வந்துச்சுன்னா உடல் நாசமாகும், தாமரை வந்துச்சுன்னா தமிழ்நாடு நாசமாகும். நான் பாராளுமன்ற தேர்தலே சொன்னேன், அதைத்தான் திரும்பவும் நான் சொல்றேன். ஆகவே இங்க தேவை நமக்கு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, மக்களுடைய நலன்களுக்காக யோசிக்கக்கூடிய, மக்களுடைய சந்ததிகளுக்கான திட்டங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் வேணும். அந்த முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக தன்னுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களை தினந்தோறும் புதிதாக மகளிர் உதவித்தொகையிலிருந்து எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழருடைய விருப்பம், தமிழ்நாட்டினுடைய விருப்பம். இந்த நிலையில் அவர் வருகிறார், இவர் வருகிறார், எவர் வேண்டாலும் வரலாம் போகலாம், அது பெரிதல்ல. அவர் எந்த சித்தாந்தத்தோடு வருகிறார், எந்த உள்நோக்கத்தோடு வருகிறார்? 200 கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன், 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். ஆனால் இங்கே என்ன கோடி பெரிசல்ல என்று நினைத்து வாழக்கூடிய, தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய, மக்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய தளபதியாருடைய தளபதி அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஒரு தருணத்திலே தான் நமது உரிமைகள், நமது எதிர்கால சந்ததிகள், இந்த தமிழ்நாட்டிற்கான பாதுகாப்பு, இந்த மாநிலத்துடைய சுயாட்சி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படும்